நீங்கள் சில நேரங்களில் திருச்செந்தூர் முருகனிடம் கோபம் அடைகிறீர்களா? ஏன் தெரியுமா? சிலர் சொல்வார்கள், முருகனே, நான் உன்னை எவ்வளவு வழிபட்டாலும் ஏன் ஆசை நிறைவேறல என்று கோபமடைவார்கள். நீங்களும் அப்படி செய்யறீங்களா? உண்மையிலேயே திருச்செந்தூர் முருகனிடம் கோபப்படுற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் ஒரு ரகசியம் இருக்கு. முருகன் தெய்வம் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் சோதிக்கும் போதுதான் நமக்கு உண்மையான சக்தி கிடைக்கும். நீங்க கோபப்படுற நேரம் வந்தாலும் அந்த கோபத்தை பிரார்த்தனையா மாத்துங்க. எப்படி என்றால், முருகனே, நீதான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லுங்க. அந்த நேரத்துல உங்க மனசு எப்படி சாந்தமாகுது பாருங்க. திருச்செந்தூர்ல கடற்கரை அருகே நின்னு முருகனிடம் பேசுற மாதிரி சின்ன பிரார்த்தனை பண்ணுங்க. அப்போ அந்த கோபம் ஆசீர்வாதமாக மாறிடும். முருகனை கோபப்படுறதுக்கு பதிலா உங்க மனசுக்குள்ள சொல்லுங்க, நீதான் என் வழிகாட்டி, நீதான் என் சக்தி. நம்புங்க, அதே கோபம் உங்க வாழ்க்கைய மாத்திர வலிமையா திருச்செந்தூர் முருகன் தருவார். ஓம் முருகா.